ஒரு காலத்தில் இது ஒரு சாதாரண பாறை குன்று மட்டுமே. அந்த இடத்தில் கிராம மக்கள் பாறைகள் வெட்டும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த பாறையின் மேற்பரப்பில் இயற்கையாகவே தோன்றியிருந்தது. வேல் வடிவம், மயில் உருவம், ஓம் சின்னம். இது சாதாரணமா அல்லது தெய்வீக அறிகுறியா? மறக்காமல் நீங்கள் முருகர் பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற முருகன் அருள் கதைகளை பார்க்க செல்வாஸ்கந்தா பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்டில் ஓம் முருகா போற்றி என்று எழுதுங்கள். அந்த நாளில் இருந்து அந்த பாறைக்கு மக்கள் மலர்கள் வைத்து எண்ணெய் விளக்கேற்றி வழிபட ஆரம்பித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு நடந்தது இன்னும் ஆச்சரியம். புனித நாட்களில் இரவு நேரங்களில் மலை உச்சியில் ஒரு மயில் தோன்றி நடனமாடுவதை பலர் பார்த்ததாக கூறப்படுகிறது. முருகப்பெருமானின் தெய்வீக வாகனம் மயில் என்பதால் இந்த இடம் முருகனின் அருள் பெற்ற தலம் என்று மக்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். அதே சமயம் அருகிலுள்ள கிராமத்தில் ஒரு சிறுவனின் கனவில் முருகப்பெருமான் தோன்றி வேலும் மயிலும் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடி என்று அருள் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த சிறுவன் காட்டிய இடமும் கிராம மக்கள் கண்ட அதிசய பாறையும் ஒரே இடமாக இருந்தது. இதனால் உறுதியான மக்கள் மலையின் உச்சியில் ஒரு சிறிய சந்நிதி அமைத்தனர். அவ்வாறு உருவானதுதான் அம்பாசமுத்திரம் மயிலேறி முருகன் கோவில். இங்கு முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் மயிலின் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகிறார். இந்த கோவிலுக்கு செல்ல மலை அடிவாரத்தில் இருந்து சுமார் 500 படிகள் ஏற வேண்டும். ஆனால் அந்த பயணம் பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவமாக உள்ளது. முதலில் தரிசனம் தருவது விநாயகர் சந்நிதி, அதன் பின் இடும்பன் சந்நிதி, அகத்திய முனிவர் சந்நிதி. இந்த சந்நிதிகளில் வழிபட்டால் மன அமைதி, தன்னம்பிக்கை, உறுதி அதிகரிக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மேலும் இந்த மலைக்கோவிலில் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கமும் உள்ளது. அதற்கு அருகில் பாம்பாட்டி சித்தர் சிலையும் உள்ளது. இந்த கோவிலின் மிகப்பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? திருமணமாகாமல் நீண்ட நாட்கள் காத்திருப்பவர்கள் இந்த மயிலேறி முருகனை 13 செவ்வாய்க்கிழமைகள் பக்தியுடன் வழிபட்டால் திருமண தடை நீங்கி விரைவில் கல்யாணம் கைகூடும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதேபோல் வேலை கிடைக்க, தொழிலில் முன்னேற்றம் பெற, கடன் சுமைகள் அகல பலர் விரதம் இருந்து இந்த முருகனை வழிபடுகின்றனர். மேலும் கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், தைப்பூசம் போன்ற பெரும் திருவிழாக்கள் இங்கு மிக விமர்சையாக நடைபெறுகின்றன. ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் மலையில் அபிஷேகம் செய்து பக்தர்கள் வழிபட்டு செல்கிறார்கள். இன்றும் இந்த மலை உச்சியில் இருக்கும் மயிலேறி முருகனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் அம்பாசமுத்திரம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முருகன் பக்தர் என்றால் கமெண்டில் எழுதுங்கள் வேல் முருகன் அருள். இந்த கோவில் அமைவிடம் தெரிந்து கொள்ள முருகன் பாதை என்று கமெண்ட் செய்துவிட்டு DM பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.